இந்தியாவின் வான் பாதுகாப்பு அரணாக திகழும் ரஃபேல் போர் விமானங்கள் குறித்து பாகிஸ்தான் பரப்பி வந்த ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை இந்திய விமானப்படை தற்பொழுது ஆதாரத்துடன் முறியடித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவிற்கு சொந்தமான ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக சமூக வலைதளங்களில் ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. பாகிஸ்தான் அரசு இதனை தனது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தம்பட்டம் அடித்து வந்த நிலையில் இந்திய விமானப்படை தற்பொழுது வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ஆவணம் பாகிஸ்தானின் பொய் முகத்தை உலகிற்கு தோல் உரித்து காட்டியுள்ளது. இந்த ஆவணத்தின்படி இந்தியாவிடம் உள்ள 36 ரஃபேல் போர் விமானங்களும் தற்பொழுது முழுமையான பாதுகாப்புடன் சேவையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட இந்த 36 விமானங்களில் ஒன்று கூட சேதமடையவில்லை என்பது தற்பொழுது நிரூபணமாகியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் புகுந்து இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தியது. அப்போது ரஃபேல் விமானங்கள் மிக துல்லியமாக செயல்பட்டு பயங்கரவாத முகாம்களை தரைமட்டமாக்கின. இதிலிருந்து தப்பிக்கவே ரஃபேல் விமானங்களை வீழ்த்திவிட்டதாக பாகிஸ்தான் ஒரு கற்பனையான கதையை பரப்பியது. தற்பொழுது இந்திய விமானப்படையை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பிரான்சிடமிருந்து கூடுதலாக 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா திட்டமிட்டு வருகிறது. MRFA எனப்படும் பல்நோக்கு போர் விமான திட்டத்தின் கீழ் இந்த பிரம்மாண்ட கொள்முதல் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையே ஏற்கனவே ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி 18 விமானங்கள் நேரடியாக பிரான்சிலிருந்து வழங்கப்படும் என்றும் மீதமுள்ள விமானங்கள் இந்தியாவில் 50% உள்நாட்டு உற்பத்தியுடன் தயாரிக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஃபேல் விமானத்தின் சிறப்பம்சங்களே அதனை உலகத்தரம் வாய்ந்த ஒன்றாக மாற்றுகிறது. மணிக்கு 2223 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் இது சுமார் 9500 கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் வல்லமை கொண்டது. ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் 3700 கிலோமீட்டர் தூரம் வரை இடைவிடாமல் பறந்து தாக்கும் திறன் இதற்கு உண்டு. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஆற்றலும் கொண்ட ரஃபேல் எதிரி நாடுகளின் ரேடார்களில் சிக்காமல் புகுந்து தாக்கும் வல்லமை படைத்தது. பாகிஸ்தானின் பொய்களை முறியடித்துள்ள இந்திய விமானப்படை வரவிருக்கும் புதிய ரஃபேல் விமானங்கள் மூலம் தனது வான்வழி ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது.